சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள RPF, SI மற்றும் கான்செப்ட் தேர்வு மற்றும் RRBல டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல், அதாவது ALP, JE டெக்னீஷியன் மற்றும் NTPC குரூப் D. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வில் நீங்கள் ஒரே புக்கை படித்து எப்படி தமிழில் படித்து மிக எளிதில் வெற்றி பெற்று ரயில்வே பணியில் சேர்ப்பது, அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள் மற்றும் NCERT தமிழ் புக்கு, அதை பற்றி நான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக இந்த மாதம் விரைவில் வெளியாக உள்ள NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1, அதோட மாடல் ஃபார்மேட் தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த NCERT தமிழ் புக் என்பது மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு. இதில் ஒரு கேள்வி 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். எனவே NCERT தமிழ் புக் வால்யூம் 1 என்பது 600 பேஜஸ் கொண்டது. மொத்த பகுதிகள் 1ல இருந்து பகுதி 1 முதல் பகுதி 17 வரை கொண்டது. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்துருக்கும். அதாவது மேத்ஸு, ரீசனிங், கரண்ட் அவர்ஸு, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். இதை நீங்கள் எல்லா RRB எக்ஸாம், அதாவது டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் மற்றும் RPF, SI மற்றும் கான்செப்ட் தேர்வு எல்லா எக்ஸாமுக்குமே மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால்யூம் 1. இதற்கப்புறம் ஜூலை மாதம் வால்யூம் 2 ஒன்று வெளியாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CPSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த வால்யூம் 1 புக்கு தயாரிக்கப்பட்டது. எனவே NCERT வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்க, ஆர்டர் பண்ணுறவங்க இந்த NCERT வால்யூம் 1 புக்கோட இண்டெக்ஸ் பேஜை வாட்ஸ்அப்பில் பார்க்க நினைக்கிறவங்க, உங்கள் பேர், ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது பற்றி தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் இந்த இண்டெக்ஸ் பேஜ் PDF நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ புக்கு வந்து இந்த பப்ளிஷிங் கோடுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? எனவே இதை பற்றி முழுமையான தகவல் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். மற்றும் திருச்சியில் நேரடியாக மே மாதம் முதல் வாரம் டெஸ்ட் பேட்ச் வாரத்திற்கு ஒரு முறை திருச்சியில் நேரடி மாதிரி தேர்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது. RPF, RRB டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RPF, RRB எக்ஸாம் எழுத உள்ளவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, RRB எக்ஸாம் விட இந்த RPF எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 90 நிமிடங்கள், 90 நிமிஷம், 1.5 மணி நேரத்தில் 120 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். அப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆகணும், பாஸ் ஆகணும், மெரிட்டில் வரணும் அப்படின்னா ஒரு 90 நிமிஷத்தில் நீங்கள் 120 கேள்விக்கு 100 கொஸ்டினுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெரிட்டில் மார்க் வந்துடும். சரிங்களா? எனவே RRBயை விட RPF எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு அவசியம். எனவே இந்த வால்யூம் 1 புக் என்பது மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே அடிப்படையாக இருக்கும், ஃபண்டமெண்டல் பேசிக்காக இருக்கும். வால்யூம் 2 என்பது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பாடத்திட்டம் சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள். இந்த சாப்டர் வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் உள்ளது. இந்த சாப்டர்ல முக்கிய தினங்கள், இந்த சாப்டர்ல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு இப்போ பாருங்க. இந்த சாப்டர்ல ஒரு தோராயமா 200க்கு மேற்பட்ட வினாவிடைகள், அதாவது முக்கிய தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் கலந்து ஒரு 200க்கு மேற்பட்டு உள்ளது. பாருங்க மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு, 232 இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள், நேஷனல், இன்டர்நேஷனல், தேசிய, சர்வதேச அளவில் ஒரு 232 கொஸ்டின் இருக்கு. 232 கொஸ்டின் இருக்கு. அதற்கான வினா விடைகள் கீ ஆன்சர் போட்டு ஒரு சாப்டர் பின்னாடி விடைகள் கீ ஆன்சர் இப்படி இருக்கும். சரிங்களா? விடைகள் கீ ஆன்சர் இப்படி கடைசியா வந்துடும். ஓகேங்களா? விடைகள் கீ ஆன்சர் இப்படி கடைசியா வந்துடும். இது எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும், ரொம்ப டீப்பா இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எனவே நீங்க இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 பத்தி டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ RPF, RRBக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்கு பதில் சொல்றேன். கேள்வி இப்படி இருக்கு அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. இது வந்து எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாவிடைகள். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. உலக ஹிந்தி தினம், வேர்ல்டு ஹிந்தி டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? உலக ஹிந்தி தினம், வேர்ல்டு ஹிந்தி டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விடா ஆப்ஷன் B, ஜனவரி 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. தேசிய மருத்துவர்கள் தினம். இந்த தேசிய மருத்துவர்கள் தினம் அப்படின்னா அது இந்தியாவுக்குன்னு அர்த்தம். நேஷனல் டாக்டர்ஸ் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விடா ஆப்ஷன் A, ஜூலை 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. உலக ரத்த தான தினம். உலக ரத்த தானம் செய்பவர் தினம், அதாவது வேர்ல்ட் பிளட் டொனர் டே. உலக ரத்த தானம் செய்பவர் தினம், வேர்ல்ட் பிளட் டொனர் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விடா ஆப்ஷன் A, ஜூன் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க.
உலக தைராய்டு தினம், வேர்ல்டு தைராய்டு டே. உலக தைராய்டு தினம், வேர்ல்டு தைராய்டு டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 4. நாளுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மே 25, மே 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே கடைபிடிக்கப்படும் நாள். தேசிய அப்படின்னு வந்துட்டா அது இந்தியாவுன்னு அர்த்தம். ஸோ தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 5. 5க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. 6 பாருங்க. உலக உயர் ரத்த அழுத்த தினம், வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னா உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 6. 6க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மே 17. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சர்வதேச ஓசோன் தினம், இன்டர்நேஷனல் ஓசோன் டே. சர்வதேச ஓசோன் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 16, செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. தேசிய விளையாட்டு தினம், தேசிய அப்படின்னா இந்தியாவுக்கு. ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 29. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டே. உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 5. கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜூன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. சர்வதேச உயிரின பன்மைய தினம், இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி. ஸோ உயிரின பன்மையம் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல பயோடைவர்சிட்டி. இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே, சர்வதேச உயிரின பன்மைய தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விடை ஆப்ஷன் சி மே 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. உலக நுகர்வோர் உரிமை தினம், வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே. உலக நுகர்வோர் உரிமை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விடை ஆப்ஷன் டி மார்ச் 15. உலக நுகர்வோர் உரிமை தினம், வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே கடைபிடிக்கப்படும் நாள் ஆப்ஷன் டி மார்ச் 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. உலக சிட்டுக்குருவி தினம், வேர்ல்டு ஸ்பேரோ. ஸ்பேரோனா சிட்டுக்குருவி, வேர்ல்டு ஸ்பேரோ டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 20, மார்ச் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம், அதாவது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஏப்ரல் 26. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. உலக ஹீமோபீலியா, உலக ஹீமோபீலியா தினம், வேர்ல்டு ஹீமோபீலியா டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விடை 14க்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. உலக செஞ்சிலுவை தினம், வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. உலக செஞ்சிலுவை தினம், வேர்ல்டு ரெட் கிராஸ் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மே 8. ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்ல 200க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இருக்கு, பார்க்கலாம். இதனை தொடர்ந்து மேத்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். புக்கு ஆர்டர் பண்றவங்க புக்கோட இண்டெக்ஸ் பேட்ச் பார்க்க நினைக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல உங்களை பத்தி கான்டாக்ட் பண்ணா வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். ஸோ புக்கு வந்து பப்ளிஷிங் கொடுக்காக கவர்மெண்ட் வந்து வெயிட்டிங்காக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது போல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.